வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்தக்கூடிய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, பேமெண்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே ஆன்லைன் போர்ட்டலில் மட்டும்தான் பே பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீ த்ரூ ஆன்லைன் வயா டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் ஆர் ஆர்டிஜிஎஸ், இந்த 4 சிஸ்டமில் ஏதாவது ஒரு சிஸ்டமில் வந்து பே பண்ணிக்கலாம். ஆல் கான்டிடேட்ஸ் should make sure to apply on time and avoid last minute rush. ஸோ இப்போ நமக்கு 24th அந்த மாதிரி லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் டேட் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. 25th ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம ரொம்ப ரஷ் அப் பண்ணி பண்ணுறதுக்கு சீக்கிரமாகவே அப்ளிகேஷன்லாம் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியான பேமெண்ட் ப்ராசஸ் மற்றும் சர்வர் இஷ்யூஸ்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து candidates should submit the online application form up to 5 p.m. On 25th August 2024. Thereafter, there is no provision for the candidates to submit their online application form. ஸோ லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறமா அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ண முடியாது. அதனால் சீக்கிரமாக அப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க. சர்வீஸ் கேண்டிடேட்ஸை பற்றி நம்ம பார்க்கணும். சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் ஷுட் அப்லோட் தேர் சர்வீஸ் பர்டிகுலர்ஸ் அலாங் வித் தி filled in online application form duly certified by the forwarding authority with date and seal. ஸோ அவங்களுடைய ஃபார்வர்டிங் அத்தாரிட்டி யாரோ அவங்கள்ட்ட டேட்டு சீல் எல்லாம் சேர்த்து வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் சீக்கிங் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு எம்ஃபார்மசி கோர்ஸ் 2024-2025 செஷன் இன் தமிழ்நாடு ஆர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் யார் யார் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி பார்த்துட்டோம். அது கூட சேர்த்து சர்வீஸ் கேண்டிடேட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் சர்வீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க இதில் நாம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் பற்றி பார்க்கும்போது எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்தா அப்போ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணான்னு சொல்கிறீங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ் மேண்டேட்டரி சப்மிட் பண்ணாதான் நெக்ஸ்ட் பேமெண்ட் ப்ராசஸ் காட்டுது. அப்போ என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு சில நண்பர்கள். ஸோ அதுலேயே நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்மளும் சொல்கிறோம். அதாவது இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நம்ம ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து அட்மிஷன் ப்ராசஸ் டைமில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் யூனிவர்சிட்டி தான் நமக்கு தரணும். ஸோ சப்போஸ் நம்ம அதுக்கு முன்னாடி கேட்கக்கூடிய பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஎம்இயில் வந்து ஒரு ஃபோன் இல்லை இமெயில் இல்லை நேரில் போய் அங்கே சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா நேரில் போய் கேட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக யார் மூலமாக டேரெக்டாக கேட்கலாம், ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நமக்கு இப்போ வந்து இண்டிவிஜுவலாக எல்லாரும் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நமக்கு 10 daysக்குள்ளே நம்ம வாங்கி அப்படின்னு அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதனால் நம்ம ஏதாவது ஒரு கன்சர்ன் லெட்டர் மாதிரி எழுதி, இது வந்து அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனில் வந்த இன்ஃபர்மேஷன் இல்லை, நம்ம ஒரு ரெக்வஸ்ட் தான், கன்சர்ன் லெட்டர் மாதிரி எழுதி நம்மளுடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபைலை நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி இயரில் அப்ளை பண்ண நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, இப்போ வந்து பிஜி வந்து மதுரை இல்லை மெட்ராஸில் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை எம்ஃபார்மசி ஃபஸ்ட் இயர் வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க லாஸ்ட் அகாடமிக் இயரில் எந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்க அப்படி சொல்லி கேட்டுக்கலாம். ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூஷன் மூலமாக யூனிவர்சிட்டியில் நம்மளுடைய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கேட்டு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து நமக்கு இந்த இதில் அப்ளை பண்ணுறது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஆனால் பொதுவாகவே நம்ம ஒரு கோர்ஸ் படிக்கிறோம், பிஃபார்ம் இல்லை லேட்டரல் என்ட்ரி பிஃபார்ம் இல்லை எம்ஃபார்ம் இல்லை ஃபார்ம் டி எதுவாக இருந்தாலும் அந்த கோர்ஸுக்கு நாம் எலிஜிபிள் தானா, நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எலிஜிபிள் தானா அப்படிங்கிறத வந்து அந்த டைம் ஆஃப் அட்மிஷனில் தான் யூனிவர்சிட்டி மூலமாக நமக்கு வரும். ஸோ நம்மளுடைய மெயின் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய ஃபார்மசி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். சப்போஸ் அது இல்லாட்டா கூட நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணி லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய 8 செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ். ஸோ நம்ம சப்போஸ் நான் செமஸ்டரில் படிச்சிருந்தோம் அப்படின்னா நான் செமஸ்டருடைய 4 இயருடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், அடுத்து மற்ற நம்மளோட டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம அப்லோட் பண்ணலாம். அப்படி ஏதாவது நமக்கு டாக்குமெண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கன்சர்ன் லெட்டர் மாதிரி எழுதி
அந்த லெட்டரை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அதுக்கு பதிலாக. ஸோ கவுன்சிலிங் டைமில் அப்படி இல்லை அப்படின்னா அட்மிஷன் டைமில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ரெக்வஸ்ட்டு கேட்கலாம். ஸோ இப்படி தான் பண்ணணும்னு சொல்லலை, ரெக்வஸ்ட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.